Hi friends, போன வீடியோல சிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சிமெண்டோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். 3 important ப்ராசஸ் இருக்கு: மிக்சிங், பர்னிங் அண்ட் கிரைண்டிங். ஃபர்ஸ்ட் மிக்சிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். லைம்ஸ்டோன் அண்ட் ஷேல் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம். அதை 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று ட்ரை மெத்தட், அனதர் ஒன் வெட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை மெத்தட். லைம்ஸ்டோன்கிறது கால்கரியாஸ் மெட்டீரியல், கிளேங்கிறது அர்ஜிலிஷியஸ் மெட்டீரியல். ரெண்டு மெட்டீரியலும் தனித்தனியாக க்ரஷ் பண்ணுறோம். தென் பால் மில்ஸ் அண்ட் டியூப் மில்ஸில் கிரைண்ட் பண்ணுறாங்க. தென் ஸ்டோரேஜ் பேசினில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ண ரெண்டு மெட்டீரியலையும் எக்ஸாக்ட் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. தென் 800 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி ஸ்டோரேஜ் டேங்க்கில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ண மெட்டீரியலில் ரோட்டரி கிளீனில் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோல் இல்லை ஆயில் இல்லை நேச்சுரல் கேஸ் ஏதோ ஒரு ஃபியூயலை அந்த ரோட்டரி கிளீனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு மெட்டீரியலை ஃபிட் பண்ணிட்டா கிளிங்கர்ஸ் ஃபார்ம் ஆகும். தென் 2 to 3% ஜிப்சம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த கிளிங்கர்ஸை பால் மில்லில் கிரைண்ட் பண்ணுறாங்க. சிமெண்ட் சிலோஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபைனலாக பேக்கிங் ப்ராசஸ் நடக்கும். தென் வெட் ப்ராசஸ். இதில் லைம் ஸ்டோனை க்ரஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தென் கிளேவை வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ண ரெண்டுத்தையும் பால் மில்லில் கிரைண்ட் பண்ணுறோம். கிரைண்ட் பண்ண ஸ்லரியை ப்ராப்பர் ரேஷியோவில் பிளண்ட் பண்ணுறோம். தென் பிளண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. தென் ரோட்டரி கிளீனுக்கு பாஸ் ஆகுது. ரோட்டரி கிளீனில் ஃபியூயல் ஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ தென் ஸ்டோர் பண்ண ஸ்லரி கிளிங்கர்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதில் 2 to 3% ஜிப்சம் ஆட் பண்ணி பால் மில்லில் கிரைண்ட் பண்ணுவாங்க. தென் சிமெண்ட் சிலோஸ் ஃபார்ம் ஆகிடுது. ஃபைனலி பேக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடும். அடுத்த ப்ராசஸ் பர்னிங். இதில் கால்சினேட் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் ஹாட் டார்க் க்ரீனிஷ் ப்ளூ பால்ஸ். தென் இதை எங்கே கேரி அவுட் பண்ணுவோம்னா ரோட்டரி கிளீனில் தான் பர்ன் பண்ணுவோம். கிளினோட லெஃப்ட் அப்பர் எண்டில் ஸ்லரி கொடுப்பாங்க. தென் ரைட் அப்பர் எண்டில் ஹாட் ஃப்ளேம் இருக்கும். கிளினோட லெஃப்ட் ஜோன் ட்ரை ஜோன், அங்கே வாட்டர் எவாப்ரேட் ஆகும். தென் அதோட செகண்ட் ஜோன் இனிஷியல் பர்னிங் ஜோன், அங்கே கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எவாப்ரேட் ஆகும். ஸோ அங்கே ஸ்மால் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்மால் லம்ப்ஸ்னால் நொடியூல்ஸ். ஸோ தென் அந்த நொடியூல்ஸை பர்னிங் ஜோனில் பாஸ் பண்ணுறோம். 14,000 டிகிரி செல்சியஸ் டு 15,000 டிகிரி செல்சியஸில். தென் நொடியூல்ஸ்லாம் கிளிங்கர்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த கிளிங்கர்ஸோட சைஸ் என்னென்னா 3 mm to 20 mm. தென் பர்னிங் ஜோன்லேருந்து வெளியில் வர கேஸஸ்லாம் வெரி ஹாட்டாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் 10,000 டிகிரி செல்சியஸில் இருக்கும். தென் கிளிங்கர்ஸை கூல் பண்ணுறோம். கூல் பண்ணுறதுக்கு கிளினோட லோவர் எண்டில் கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் இதுதான் ரோட்டரி கிளீனோட ஸ்கீமாட்டிக் ரெப்ரசன்டேஷன். நான் தியரியில் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஸ்லரி ஃபிட் பண்ணியிருப்போம். ரைட் ஹேண்டில் ஹாட் ஃப்ளேம் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. தென் கூல் பண்ணுறதுக்கு கீழே கூலர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் இது இந்த கிளீன் கான்க்ரீட் காலம்ஸால் சப்போர்ட் பண்ணியிருக்கும். ரோட்டரி கிளீனோட இன்னர் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்டரி லைனிங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த கிளீனோட டியூப் லாங்கிடியூனல் ஆக்சஸில் 1 to 3 RPM ரேஞ்சில் ரொட்டேட் ஆகும். தென் இதில் 4 இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் இருக்குது. ட்ரை ஜோன், அதாவது என்ட்ரி ஜோன், இனிஷியல் பர்னிங் ஜோன் அண்ட் கிளிங்கர் ஜோன் ஆர் எக்ஸிட் ஜோன். அடுத்த ப்ராசஸ் கிரைண்டிங். பர்னிங் ப்ராசஸில் கூல் பண்ணி வச்சுருக்க கிளிங்கர்ஸை பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வரது தான் கிரைண்டிங் ப்ராசஸ். தென் கூல் பண்ணி வச்சுருக்க கிளிங்கர்ஸில் 2 to 3% ஜிப்சம் ஆட் பண்ணி பால் மில்ஸ் அண்ட் டியூப் மில்ஸில் கிரைண்ட் பண்ணுறாங்க. கிரைண்ட் பண்ணி சிலோஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ண சிமெண்ட்டை வெயிங் அண்ட் பேக்கிங் ப்ராசஸ்க்கு போது ஃபைனலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாங்க. ஃபைனலி பேக்கிங் ப்ராசஸ். சிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம் கன்னி பேக்ஸ் ஆர் கன்வென்ஷனல் ஜூட்டில். இப்போ இருக்கிறது மாடர்ன் பிளான்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்கு எலக்ட்ரிக்கல் பேக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஈச் பேக்கோட நெட் வெயிட் 50 kg இருக்கும். அதில் ± 200 கிராம் எக்ஸ்ட்ரா போகலாம். தென் ட்ரை பிளேஸில் பேக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம். பேக்கிங் ப்ராசஸில் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பேக் பண்ணுறப்போ சிமெண்ட் வேஸ்ட் ஆகலாம். அதனால் ஏர் பொல்யூஷன்ஸ் நடக்கும். அங்கே ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அக்கர் ஆகும். தென் சம் குவான்டிட்டிஸ் அஃபெக்ட் ஆகும். குவாலிட்டி ஆஃப் சிமெண்ட் பேக்கிங் பேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நேஷனல் கவுன்சில் ஆஃப் சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஜூட் பேக்கை டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பல்சரி அதில் தான் பேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மில்ஸ் அண்ட் டியூப் மில்ஸ்னால் கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பால் மில்ஸ் அண்ட் டியூப் மில்ஸ். தென் இனிஷியல் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு பால் மில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபைனல் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு டியூப் மில்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் பால் மில்லோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இதில் உள்ள ஸ்டீல் சிலிண்டரோட டயா 2 to 2.5 மீட்டர் இருக்கும். அதோட லென்த் 1.8 to 2 மீட்டர் வேரி ஆகும். இதை ஹரிசாண்டல் பொசிஷனில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ஸ்டீல் ஷாஃப்ட் அரௌண்டாக ரொட்டேட் பண்ணுவோம். சிலிண்டரோட இன்சைடில் பர்ஃபோரேட்டட் கர்வ்டு பிளேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த சிலிண்டரில் ஸ்டீல் பால்ஸ் ஃபில் பண்ணியிருப்போம். அதோட ஸ்டீல் பால்ஸோட சைஸ் 50 mm to 120 mm. தென் டாப் ஆஃப் த பால் மில்லில் மெட்டீரியலை ஃபிட் பண்ணுறோம்.
அது ஹரிசாண்டல் ஆக்சஸில் ரொட்டேட் ஆகுறப்போ அந்த ஸ்டீல் பால்ஸ் எல்லாம் பெர்ஃபரேட்டட் கர்வ்டு பிளேட்ஸில் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பால்ஸ் தான் மெட்டீரியலை க்ரஷ் பண்ணுது. க்ரஷ் பண்ண மெட்டீரியலை இன்னர் சீவ் பிளேட் வழியாக பாஸ் பண்ணி தென் அவுட்டர் சீவ் பிளேட்டில் பாஸ் பண்ணி பாட்டமில் அவுட்லெட்டில் கலெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு டியூப் மில்லோட டயக்ராம். இதில் ஸ்டீல் சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டீல் சிலிண்டரோட டயா 1.50 மீட்டர், தென் இதோட லென்த் 7 மீட்டர் டு 10 மீட்டர். இந்த சிலிண்டரில் ஸ்டீல் பால்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதோட சைஸ் 20 mm டு 25 mm பால்ஸ். தென் டியூப் மில் வந்து பால் மில்க்கு சிமிலர் தான், பட் மெட்டீரியலை ஃபிட் பண்ணுறப்போ இங்கே வார்ம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தென் மெட்டீரியல்ஸை பவுடர் பண்ணி அவுட்லெட்டில் கலெக்ட் பண்ணிடுறோம். ஃபைன் பவுடர்ட் ஆனதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் ஏர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ பால் மில்ஸ் அண்ட் டியூப் மில்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் கிரைண்டிங்கோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். சிமெண்ட்டில் வாட்டரை ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை தான் ஹைட்ரேஷன் சொல்கிறோம். இது 2 வேஸில் ப்ராசஸ் நடக்கும். ஒன்று சொல்யூஷன் த்ரூ மெக்கானிசம் அண்ட் சாலிட் ஸ்டேட். சொல்யூஷன் த்ரூ மெக்கானிசம்னா டிசால்வ்டு வாட்டரை சிமெண்ட் காம்பவுண்ட்ஸில் ஆட் பண்ணுறப்போ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். அதுவே சாலிட் ஸ்டேட்னா சிமெண்ட் காம்பவுண்ட்ஸில் வாட்டரை அட்டாக் பண்ணுறப்போ அது ஹைட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹைட்ரேஷன்னு சொல்கிறாங்க. ஹைட்ரேஷன் இதில் இன்ஸ்டண்ட்டாக நடக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஈவன் இன் எ இயர் இல்லை அதுக்கும் அதிகமாக ஆகலாம். ஸோ இட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். இதில் ஹீட் லிபரேட் ஆகுது. தென் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன்னா ஒரு கிவன் டெம்பரேச்சரில் கம்ப்ளீட் ஹைட்ரேஷன் ப்ராசஸில் உள்ள அன்ஹைட்ரேட்டட் சிமெண்ட் அதோட ஹீட்டோட குவான்டிட்டியை சொல்கிறது தான் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னா கால்சியம் சிலிகேட் ஹைட்ரேட்ஸ், கால்சியம் அலுமினேட் ஹைட்ரேட்ஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் செட்டிங் அண்ட் ஹார்டனிங்னா என்ன? செட்டிங்னா லிக்விட் பேஸ்ட்லேருந்து ஹார்டன் ஆகுறது தான் செட்டிங். அது இனிஷியல் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணும். தென் ஹார்டனிங்னா அதோட ஃபைனல் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணுறது தான் ஹார்டனிங் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது queries இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோப்பர் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.